ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வெந்தய தோசை வடைக்கறி எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே வந்து வெந்தய தோசை வடைக்கறி வந்து ஸ்பெஷல்னு போட்டிருந்தாங்க. அது வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் நாங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தய தோசைக்கு 400 கிராம் இட்லி புழுங்கல் அரிசியும் 2 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துருக்கோம். அதாவது 200 கிராமுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் அப்படின்ற கணக்குக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நல்லா கழுவி நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. வெந்தயத்தையும் நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் நல்லா அரிசி ஊறிடுச்சு. இதை வந்து கிரைண்டரில் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெந்தயத்தையும் நம்ம வந்து தனியாக ஆட்டணும். கிரைண்டர் வந்து நம்ம இது கொஞ்சம் குவான்டிட்டியாக இருக்கிறனால கிரைண்டரில் ஆட்ட முடியாது. அதனால் இதை மட்டும் நாங்கள் வந்து மிக்சியில் ஆட்டி எடுக்க போகிறோம். அரைச்சோன்னு காமிக்கிறோம். அரிசியை வந்து நல்லா உப்பு போட்டு ஆட்டி எடுத்துட்டோம். அதே மாதிரி வெந்தயத்தையும் ஊற வச்ச வெந்தயத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது வந்து ரெண்டுத்தையும் நம்ம கலந்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது மாதிரி நல்லா கலந்து நீங்கள் வந்து புளிக்க வச்சுடுங்க. வடைக்கறி எப்படி செய்யலான்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 100 கிராம் கடலைப்பருப்பு. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 தக்காளி இப்படி பொடியாக நறுக்கிக்கோங்க. பூண்டு, இஞ்சி ஒரு 10 to 12 பல், ஒரு 2 ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூனு சோம்புத்தூள், புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு, மல்லித்தழை கைப்பிடி அளவு. இது வந்து பக்கடை செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது வந்து குழம்பு இது மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு. கடலைப்பருப்பை நீங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா கொரப்பாக அரைக்கணும். இதோட கொஞ்சோண்டு உப்பும் சோம்பும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து கடலைப்பருப்பை உப்பும் சோம்பும் சேர்த்து நறுக்கிட்டோம். அதில் வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து பொரிச்சு சாப்பிட்ணுன்னு இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். இப்போ நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறனால இப்போ ஸ்டீம் பண்ணி காமிக்கிறோம். ஸோ மாவை வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஒரு சைடு வந்து நம்மளோட வடைக்கறிக்கு அந்த பக்கோடா வெந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம வந்து ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. ஸோ வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி, பூண்டு, இஞ்சி இது 3த்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும். அப்புறம் நம்ம அரைச்ச தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஓரளவு வதங்கினோன்னே நம்ம வச்சுருக்க மல்லித்தழை, புதினா தழை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சிம்மில் வச்சு நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து உதுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. மசாலா போட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உதுத்து வச்ச பக்கோடாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில்
இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த இது பக்கோடாலேருந்து அந்த எசன்ஸ் வந்து குழம்புக்கும், குழம்போட எசன்ஸ் அந்த பக்கோடாக்கும் இறங்கும். இப்போ வந்து நல்லா கொதி வந்து எண்ணெய்லாம் தெளிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேலாப்பில் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக நம்ம வைக்கணும். அப்போ தான், ஏன்னா நம்ம இந்த பக்கோடா போடும்போது ஊற ஊற கட்டி ஆகிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து மாவு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தோம். நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றலாம். நல்லா அதை வந்து கலந்துக்கோங்க. மாவு வந்து தோசை ஊற்றுற பதத்துக்கு வச்சுக்கோங்க. சப்போஸ் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் வரும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக உங்களுக்கு புஃப்னு வரும். வெந்தய தோசை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கனமாக தான் இப்படி ஊற்றுவோம். நம்ம வெந்தயம் போடுறனால சில பேர் வந்து இது கசக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கசக்காது. ரொம்ப வாசமாக, ரொம்ப சாஃப்டாக, டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து வடைக்கறி காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.